வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி வரும் வாரங்களில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். சிவகாமி சந்தியாவோட வாக்கி டாக்கியை ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. சந்தியா ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு வர முடியாததுனால சந்தியாவோட ஹையர் ஆஃபீஸர் சந்தியா மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறாரு. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாரு, உங்களோட ஏசிபி மேடத்தோட சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில இருக்க தூரத்தை நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சந்தியா மறுநாள் காலையில் இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. நேற்று நைட்டு ஏன் நீங்கள் ரவுண்ட்ஸ்க்கு வரலை அப்படின்னு கேட்குறாரு அவர். வாக்கி டாக்கியில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் நீங்கள் ஏன் வரலை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், தவறுதலாக அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா இல்லை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதம் 2 நாள் சேலரி கட்டு அப்படின்னு சொல்கிறாரு அவர். இந்த பனிஷ்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன் சார் அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. உங்கள் சம்பளத்துலேருந்து சேலரி கட்டுன்னு சொல்லலை, உங்களோட ஸ்டாஃபோட சம்பளத்துலேருந்து 2 நாள் சேலரி கட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்கள் ஸ்டாஃபோட சேலரியிலேருந்து கட் பண்ணாதான் நீங்கள் அந்த குற்ற உணர்ச்சியில் சரியாக இனிமேல் வேலை செய்வீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கிடையில் ஒரு பெரிய குடோனில் தீ விபத்து ஏற்படுது. குடோன்குள்ளே ஒரு குழந்தையும் மாட்டிக்குது. சந்தியா அவங்க உயிரை பணைய வச்சு அந்த குழந்தையை காப்பாற்றிடுறாங்க. சரவணன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கார் ஓட்டி பழகுறாரு. அவர் கார் ஓட்டி பழகிட்டு இருக்கும்போது சந்தியாவோட ஜீப் அந்த வழியாக வருது. கார் ஓட்ட ட்ரைனிங் கொடுக்குறவங்க லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சந்தியா வரதை பார்த்த உடனே சரவணன் வேகமா ரைட் சைடில் டர்ன் பண்ணிடுறாரு. என்ன சார், உங்களை லெஃப்ட்ல டர்ன் பண்ண சொன்னா ரைட்ல டர்ன் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அவரு. நான் யாருக்கு தெரியாம கார் ஓட்டி பழகணும்னு நினைச்சேனோ அவங்களே வந்துட்டாங்க, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இதுக்கிடையில அப்துல் இப்போ சந்தியாவை மீட் பண்றதுக்காக ஊருக்கு வராரு. என்னை இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்துல். ஏசிபியா எனக்கு போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே சந்தியாவோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஸ்டன் ஆயிடுறாங்க. உன்னை டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்க சந்தியா அப்படின்னு சொல்றாரு அவரு. கொடுக்க சொல்லி இந்த ஆர்டரை என் கையில கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு அப்துல் சொல்றாரு. சிவகாமி சந்தியாட்ட கேட்குறாங்க, உன்னை டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்கன்னா இது உனக்கு கிடைச்ச தண்டனையா அப்படின்னு கேட்குறாங்க. சிவகாமி சொல்றாங்க, உன்னோட வேலையை நான் தான் கரைச்சி கொட்டிட்டே இருந்தேன், அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைச்சிருச்சு, எல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பரவாயில்ல, இதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த வேலையை நான் சின்சியரா செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஹெவியா த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால தான் வீடியோ போடவே முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாவே சரியாயிடும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.